ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரீஜனில். இன்றைக்கி கவுன்சிலிங்கில் நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் நீங்கள் அந்த தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்ன மேடம் திருப்பியும் நீங்கள் பயமுறுத்துகிற மாதிரி சப்ஜெக்ட் போடுறீங்கன்னு கேட்குறீங்களா? இத்தனை நாள் நம்ம உறவுகளை பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்தோம். அதாவது உறவுகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் நமக்கு. உறவு சிக்கல்கள் மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். வாஸ்தவம், அது இன்னும் இப்போ வரப்போகிறதுல பார்க்க போகிறோம். ஆனால் இந்த உறவு கொடுக்குற மன அழுத்தத்துக்கு ஈக்குவலான மன அழுத்தத்தை கொடுக்கறது பண அழுத்தம். மன அழுத்தத்தை உறவுகளில் பண அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கறது. திருமணங்கள் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுறது அப்படிங்கிறது இன்னமும் சில பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படியானாக்க நீயும் நானும் சேர்ந்து நாம் என்ற ஒரு இல்லத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இன்றைக்கி நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கிட்டக்க இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. பணம் தான் பிரதானம். அதாவது நிறைய விவாகரத்துக்கள் இன்றைக்கி நாம் கேள்விப்படுறோம். நாம் என்ன நினைக்கிறோம், அவங்களுக்குள்ள மனசில் ஒற்றுமை இல்லை, அதனால அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, மனம் அப்படிங்கிறதே இப்போ ரெண்டாவது கட்டமாக போயிடுறது. 75% ஒரு மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா தோற்று போகிறதான்றதுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்குது. அதாவது மணி கேன் மேக் அ மேரேஜ் அண்ட் ஆல்சோ இட் கேன் பிரேக் அ மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்கள் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் பேசினேன்னாக்க ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் இந்த வித்தியாசங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த நாள்லெல்லாம் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிற காலகட்டங்களில் கூட மனைவி சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை அப்போல்லாம் சேலரியை கேஷாக தான் கொடுப்பாங்க, ஆன்லைன்லாம் கிடையாது. கொண்டு கணவன் கையில் தான் கொடுப்பா. எனக்கு நெருங்கின சொந்தத்தில் ஒரு மேடம், அந்த மேடம் அவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தாரு. சம்பளத்தை கொண்டு மேடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் டெய்லி பஸ் சார்ஜ், நான் சொல்கிறது 50 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், டெய்லி பஸ் சார்ஜ் கொடுப்பாரு, ப்ளஸ் ஒரு காஃபிக்கு காசு கொடுப்பாரு. அந்த மேடம் காஃபியோட கூட ஏதாவது ஒன்று லஞ்ச் கொண்டு போயிடுவாங்க. அவங்க கூட ஏதாவது ஒரு ஐட்டம் சாப்பிட்டுட்டா கூட அவங்க 2 ஸ்டாப் தள்ளி அங்கேருந்து நடந்து வரப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அந்த கையில் பொருளாதார வசதி இருந்தது. இதெல்லாம் பழைய கதையை சொல்கிறீங்களே, இன்றைக்கி சுதந்திரம் இல்லையா இன்றைக்கி பெண்களுக்கெல்லாம்? அதாவது இன்றைய காலகட்டத்தில் கூட ஒய்ஃபோட சம்பளத்தையும் மொத்தமாக சுருட்டின்ட்டு டைவர்ஸில் போகிற ஆண்களும் இருக்காங்க. ஆண்கள் கிட்டக்க எக்கச்சக்கமாக காம்பன்சேஷன் வாங்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வர பெண்களும் இருக்காங்க. ஓகே, இன்றைக்கு 2. ஆனால் எவ்வளவோ விஷயங்கள் திருமணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 மாதம் கேப் இருக்குது நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் அந்த பெண்ணும் அந்த பையனும் கிட்டத்தட்ட இப்போ மினிமம் ஒரு 25 வயசில் தான் ஒரு கல்யாணம் அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணுறாங்க, நாட் பிஃபோர் தட். அப்போ அவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய ஃப்யூச்சர் எக்கானமியை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தெரியாதா? இன்றைக்கி எடுத்துட்டாக்க நார்மலாக எல்லா மென் அண்ட் விமனுமே 25-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மினிமம் ஒரு 1 to 1.5 lakhs per month ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க 2 பேருமே வீட்டினுடைய சில செலவுகளை நாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கமிட் ஆகிக்கிறாங்க. ஓகே, அந்த காலம் மாதிரி உடனே ஒரு நம்ம 2 பேர் சேலரியும் எடுத்து போட்டுக்கலாம், இந்த மாத செலவு இதெல்லாம் அதுக்கு இந்த மாதத்தில் இவ்வளோ சேவ் ஆகும் அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது. நீ ரெண்ட் பே பண்ணுறியா, எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறியா, நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர்ஸ் இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். இப்படி தான் அவங்க வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸில் என்ன ஆச்சுன்னாக்கா, கல்யாணம் ஆகி 2 வருஷம் 2 பேருமே நல்ல வேலையில் இருக்காங்க. திடீர்னு அந்த ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுறது. ஏதோ கம்பெனியில் ஆட்குறைப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததோ ஏதோ ஒரு ரீசனில் வேலை போயிடுது.
அவன் என்ன பண்ணால் அவனுடைய கமிட்மெண்ட்டு படி அவன்கிட்ட இருக்கிற சேவிங்ஸை வச்சுட்டு அடுத்த 6 மாதத்துக்கு அவன் வந்து எப்படியோ அந்த செலவெல்லாம் மேனேஜ் பண்ணுறான். ரெண்ட் கட்டுறதோ எலக்ட்ரிசிட்டியோ ஏதோ ஒன்று அவன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட கையில் காசு இல்லை. அப்படின்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டா, டக்குன்னு ஒரு டெசிஷனுங்க. ஒன்றுமே ஒரு கம்யூனிகேஷனாக அவன் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது மொத்தமாக இன்றைக்கி கன்வீனியண்ட்டாக வந்து மென்னும் சரி விமனும் சரி இவங்க நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறதையே மறந்து போயிடுறாங்க. அவன் என்ன சொல்லிட்டா, இதுக்கு மேலே நமக்கு காசு பத்தலை, அதை நான் முதல்ல போட்ட மாதிரி தான், காசு பத்தலை, நம்ம டைவர்ஸ் பண்ணிடலான்ட்டு க்ளீனாக டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டான். ஆக இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு ஒரு மன வாழ்க்கையில் இணையும் பொழுது அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு வந்து என்ன ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வரும், என்ன எதிர்பாராத ஒரு செலவுகள் வரும். இந்த மாதிரி வேலை போகிறது, திடீர்னு வேலை போகிறதோ, இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால வேலை போகிறதோ, இல்லை நான் ஒரு இது எனக்கு பிடிக்கல, இந்த வேலை பிடிக்கல, நான் புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேனோ, இந்த மாதிரி எதை வந்துட்டு அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான பிளானிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ அடுத்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு எவ்வளவு தூரம் தங்களுடைய ஃபைனான்ஷியல் இதெல்லாம் வந்துட்டு வெளியில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் இருக்குது. முக்கியமாக மென் வந்துட்டு ரொம்ப வந்து தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ தங்களோடதை பற்றியோ ஷேர் பண்ணிக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் பின்னாடி வந்து நிறைய கம்ப்ளைனிங்காக வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, மென் என்ன நினைக்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குறத கொடுத்தா போகிறாதா, இது எல்லாத்தையும் நான் சொல்லணுமா. அந்த இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு லீடிங் லாயர் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் நல்லா ஏர்ன் பண்ணுறாரு, அவர் மாதத்துக்கே ஒரு 10 to 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவர் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவள் அம்மா பேர்லேயும் அவள் அப்பா பேர்லேயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இந்த இன்கம்லேயே ஒரு 1/3 மட்டும்தான் வீட்டு செலவுக்குன்னு கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் அம்மா பேரில் அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறாராம். இது இந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு 2 வருஷங்கள் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனேயே இம்மீடியட்டாக அவள் எந்த கொஸ்டினும் கேட்கல, நீ எதுக்காக சேவ் பண்ணுற, என்ன பண்ண, எதுவுமே கேட்கல. எதுவுமே கேட்காம ஷி ஃபைல்ட் ஃபார் அ டைவர்ஸ். ஆக இந்த ஃபைனான்ஷியல் விஷயங்களில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரத்துக்கே முதல்ல 5 வருஷம் ஆகும் போல இருக்குது. 5 வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறமா தான் அவங்க ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணலாமான்றதை யோசிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னாக்கா பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே யோசிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னாக்க அதோட எந்த செலவை நீ ஏற்றுக்க போகிற, எந்த செலவை நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெரிய இதுவாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பணம் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்குது. என்கிட்ட கூட சமீபத்தில் ஒரு மேடம் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. அவங்களுக்குள்ள பெரிய குறை என்னன்னாக்க இதே தான், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் ஏர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் மேலேயும் அவங்க பிரதர் சிஸ்டர் மேலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கேட்டால் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு எங்கள் பசங்க நல்லா படிக்கிறதுன்றாரு. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி கேட்டால் அதை பற்றி உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்கிறார். ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, தன் ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய ஃபைனான்ஷியல் விஷயங்களை தன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடிக்கு இந்த லோன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, கார் லோன், அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு எந்த லோன், என்னென்னமோ லோன், எஜுகேஷன் லோன் வந்து எங்கேயாவது படிச்சிருந்தா ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி அவங்க வந்து எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சிருந்தாக்க அந்த லோனை வந்துட்டு அது காமனான இன்கமில் வராது, அவங்க தனியாக தான் அடைக்கணும். இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொல்கிறேன். எனக்கு ஃப்ரெண்டோடைய அவங்க ரிலேட்டிவ், அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணினா இங்கே வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷனை முடிச்சிருந்தா. ஷீ வாண்டட் டு டூ ஹர் எம்எஸ் இன் யூஎஸ் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டா. ஓகே, டிபெண்ட் விசாவில் அங்கே போனால் அங்கே போய் அவனுடைய செலவில் ஒரு யூனிவர்சிட்டியில் நல்லா இங்கேருந்து எல்லாம் பார்த்து வச்சுட்டு அங்கே போய் எம்எஸ்ஸை சேர்ந்தா. அவன் பணம் கட்டினோன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் அவள் வந்து அங்கே தங்கி படித்தா, எம்எஸ்ஸும் முடித்ததுக்கப்புறம் நல்ல வேலை கிடச்சதுக்கப்புறமா அவனை டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தாளா என்ன அப்படிங்கிறது பணம் கூட இல்லை, அவனுடைய இது இல்லைன்னாக்கா இவளால் தனியாக போய் இது பண்ணியிருக்க முடியுமான்றது ஸ்டூடெண்ட் விசாவில் போயிருக்கலாம். ஆனால் அந்த பணத்தை அவங்ககிட்டேருந்து வாங்கி அதை பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி கட்டங்களில் இந்த லோன், எஜுகேஷன் லோனோ இந்த லோனோ வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஹவுசிங் லோன்னா மாத்திரம் ஒய்ஃப் ஒத்துப்பா. ஏன் ஒத்துப்பா அப்படின்னு சொன்னாக்க அந்த வீடு என் பேர்லேயும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்பா. நாளைக்கு அப்போ அவள் வெளியில் போனாக்க
அப்போ வீடு அப்போ ரொம்ப யோசிக்கணும். ஹவுசிங் லோன்லலாம் ஒய்ஃப் பேரை போடுறது, அவள்கிட்ட இன்னும் பணம் வாங்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யோசித்து தான் அந்த இதை பண்ணணும். கல்யாணத்துக்கு லோன், ஒரு ஆடம்பரமான கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு லோன். ஹனிமூனுக்கு லோன், ஹனிமூனுக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறாங்க ஒரு தம்பதிகள். அப்படி தான் ஒரு ஃபாரினுக்கு போகணுன்றதுக்காக அவர் நிறைய லோன் போயிட்டு வந்தாங்க. போன இடத்துல என்ன பிரச்சனையாச்சோ என்ன ஆச்சோ தெரியல. வெளியில் வந்த உடனே, இந்தியா வந்த உடனே அவள் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டா. ஆனால் அந்த லோன் மட்டும் பெரிய அமௌண்ட்டாக நிற்கிறது. பல பேரண்ட்ஸுக்கே இந்த மாதிரி ஆடம்பர கல்யாண செலவுகள், கடன் வாங்கி, இன்றைக்கி கடன் வாங்கி தாங்க பாதி வாழ்க்கையே நடக்கிறது. இந்த ஆடம்பரத்துக்காக வாங்குகிற கடன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான். அப்போது அந்த அப்பாக்கள் கூட சந்தோஷமாக அந்த கடனை அடைப்பாங்க, ப்ரொவைடட் நம்ம பசங்க வந்து தங்களுடைய மன வாழ்க்கையை நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னு இருந்தா. அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்குள்ளேயே 6 மாதத்துக்குள்ளேயே வந்து டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாக்க அந்த பெற்றவங்க மனசு தான் என்ன பாடுபடும். அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? இந்த மேரேஜஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிறத நான் பல இடங்களில் நான் சொல்கிறேன். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, போத் இந்த பையனும் சரி அந்த பொண்ணும் சரி, அந்த ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸு, உன்னோட இன்கம் என்ன, என்னோடய இன்கம் என்ன, இதில் எதை நம்ம 2 பேரும் குடும்பத்துக்குன்னு நம்ம எதுக்கு கொடுக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் எனி என்ன சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்தது, எனக்கு வேலை போச்சு இல்லை உனக்கு வேலை போச்சுன்னாக்க எவ்வளோ நாளைக்கு நீ என்னை ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவ, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம பிளான் என்ன, அடுத்து நம்ம ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்ணினா அதுக்கு வர எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹவுசிங் லோன் வாங்குவோமா, இதெல்லாம் இப்போ நாங்கள் சாதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவோம் 5 இயர் பிளான் 10 இயர் பிளான்னு. பெருசாக இவங்க இன்றைக்கி தேதியில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து ரொம்ப பிளான் பண்ண வேண்டாம். ஒரு 5 வருஷத்துக்காவது இந்த ஃபைனான்ஸை வந்து தெளிவாக அந்த ஓப்பன் கம்யூனிகேஷனில், எனக்கு இந்த சொத்து இருக்குது, எனக்கு இது இருக்குன்றதே அவங்க ஓப்பனாக சொல்லணும். சில கேசஸில் 20 வருஷம் கழித்து கூட ஏன் டைவர்ஸ் நடக்கிறது அப்படின்னு சில கேசஸில் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இதே மாதிரி தான் காலேஜை முடிச்சுட்டு ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக யூஎஸ் போகணுன்னு பையன் நினைக்கிறான். அம்மா ஹோம் மேக்கர், அம்மா கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு, அப்பா சொல்கிறார் இந்த மாதிரி பையனுக்கு நீங்கள் இது பண்ணணும்னு, எங்கிட்ட அதுக்கான ஃபைனான்ஸ் இல்லை, கொலாட்ரல் செக்யூரிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது, உன் தங்கைக்கு நீ கல்யாணம் பண்ணலையா, நீ வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலையா, இப்போ என் பையனுக்குன்னு கேட்கும்போது மாத்திரம் உங்கள்கிட்ட காசு இல்லையா, ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ இல்லை, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்றது கூட தெரியல, பையன் என்ன படிப்பான்றது இல்லை. பட் அந்த நேரத்தில் உடனே அந்த 20 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் போகணும்னு அந்த மனைவி நினைக்கிறாள். பல நேரங்களில் இந்த ரம்மியோ ஆன்லைன் சூதாட்டமோ ஏதோ ஒன்றில் ஜெயிக்கிறவங்க விட தோக்கிறவங்க தான் அதிகம். இந்த மாதிரி கடனெல்லாம் வச்சுருக்கிறவங்க அது தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டா அந்த 6 மாதம் ஒரு வயது சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அப்படி தான் ஆச்சு. கல்யாணம் 6 மாதம் தாங்க ஆறுது, அதுக்குள்ளே இந்த மாதிரி அவன் நிறைய பணம் போயிடுது அப்படின்னோடனே தே இமீடியட்லி ஃபைல்டு. ஆக இந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாக்க, மனைவிக்கும் கணவனும் அந்த பையனும் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெளிவாக அந்த ஃபைனான்ஸை பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாக்க நிச்சயமாக இந்த மன வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை தவிர்க்கலாம். ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தது அப்படின்னால, பண அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே பல மன வாழ்க்கைகள் ஜெயிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. வேறு ஒரு வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.